இந்த சமூகம் என்னத்துக்கு இருக்கிறது? இது இந்த தங்களுக்கு உதவி கிடைக்காதுன்றக்காக இருக்கின்றதா? இதை யார் கேட்கிற தட்டி? யாராவது தட்டி கேட்டால் அவங்களுக்கு உடனடியாக மிரட்டல். இந்த சமூகம் என்னத்துக்கு இருக்கிறது? இது இந்த தங்களுக்கு உதவி கிடைக்காதுன்றக்காக இருக்கின்றதா? இதை யார் கேட்கிற தட்டி? யாராவது தட்டி கேட்டால் அவங்களுக்கு உடனடியாக மிரட்டல். இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு முடியல. ஆனால் வேற விஷயங்களுக்கெல்லாம் மாறாங்க. தட்டி கேட்கறதுக்கு பெரிய பெரிய விஷயத்தை பற்றிலாம் கதைக்க வலிக்கிறாங்க. இந்த பெண்கள் தினத்தில் ஒரு பெண் பிள்ளையினுடைய நீங்கள் இந்த மாதிரி போடுறது தவறு, முகத்தை காட்டாமல் செய்யுங்க, உதவி செய்யுங்க, ஆனால் முகத்தை காட்ட வேண்டாமாண்டா. அப்போ எல்லோரும் சொல்லியிருந்தவ அவை இந்த சமூகத்தில் ஈடுபடுதுன்னு சொல்லி இதுலேருந்து விளங்குது உங்களுக்கு எத்தனை பேருக்கு அவர் கேட்டிருப்பார் அப்படின்னு. சம்மதம் கேட்குற ஆள் மாதிரி தெரியல. எங்களுடைய நாட்டில் ஒரு பெண் பிள்ளை தன்னை காணொளி எடுக்க வேண்டாம், தனக்கு அந்த காணொளி எடுத்து நீங்கள் அதில் பகிர வேண்டாம்னு சொல்லி மறுக்கும் போது, இல்லை உன்னுடைய வரமை உன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்கு நீ எடுக்காம உன்னுடைய அம்மாவுக்கு நீ ஆதரவாக இல்லாமல் இருக்கிற, நீ பெரிய அழகு ராணியா என்று சொல்லி என்ன சொல்றது, இந்த சொற்களால் வசப்பாடி ஒரு பலாத்காரமாக அந்த காணொளியை எடுக்கிறதுக்கு முயற்சிக்கக்கூடிய ஆட்கள் எங்களுடைய மண்ணில் இருக்கின்றார்கள். தங்களுடைய சுயலாபத்துக்காக வறுமையை பயன்படுத்தி, அதுவும் ஒரு சிறுமி பெண் குழந்தை ஒன்று, கல்வி கற்றுக்கக்கூடிய பெண் குழந்தை ஒன்று மறுக்கின்றது தன் முகத்தை காட்ட வேண்டாம்னு சொல்லி. இல்லை நீ வரத்தமானும் நாங்கள் இப்படித்தான் எடுக்கிற, நாங்கள் அப்போத்தான் உங்களுக்கு உதவி கிடைக்கும் என்ற மாதிரி பேசி, அதை விட ஒரு படி மேலே போய் நீ பெரிய அழகு ராணியா, அதாவது நீ பெரிய ஐஸ்வர்யா ராயான்னு சொல்லி கேட்குற அளவுக்கு கேட்டு அந்த பிள்ளைய உள்ளத்தாலே நோகடிச்சு தன்னுடைய காணொளிக்கு அந்த பிள்ளைய விருந்தாக்குற அது என்ன சொல்றது, தன்னுடைய உழைப்புக்கு அதை ஒரு கண்டென்ட்டா யூஸ் பண்றதுக்கு அவர் முயற்சித்து ஒரு வீடியோ ஒன்று நேற்று வெளியாக இருந்தது. இதைத்தான் நான் ஒரு 3 மாதங்களுக்கு முன் சொல்லியிருந்தேன். நீங்கள் இந்த மாதிரி போடுறது தவறு, முகத்தை காட்டாமல் செய்யுங்க, உதவி செய்யுங்க, ஆனால் முகத்தை காட்ட வேண்டாமாண்டா. அப்போ எல்லோரும் சொல்லியிருந்தவ அவை இந்த சமூகத்தில் ஈடுபடுதுன்னு சொல்லி இதுலேருந்து விளங்குது உங்களுக்கு எத்தனை பேருக்கு அவர் கேட்டிருப்பார் அப்படின்னு. சம்மதம் கேட்குற ஆள் மாதிரி தெரியல. சம்மதம் கேட்குற ஆள் மாதிரியால் இருக்குது பார்க்க. அவர் என்ன சொல்லுகின்றார், நாங்கள் வீடியோ எடுத்து எங்களை பற்றி தெரியும் தானே, நாங்கள் வீடியோ எடுத்து தான் இந்த காசை கொடுக்குறாங்க, காசு வேணுமெண்டா வீடியோவில் முகத்தை காட்டுன்ற மாதிரியான ஒரு பலாத்காரம் இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போ எத்தனையோ பேர் அந்த வறுமைக்காண்டி விரும்பியும் விரும்பாமலும் கட்டாயத்துக்காக அந்த வீடியோ கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இப்போது விளங்குதா இது எவ்வளவு பெரிய ஒரு சட்ட விரோதமான செயல்? இதுகளெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுக்க மாட்டீங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து நடவடிக்கை எடுத்து உள்ளே போட மாட்டீங்க. சாதாரணமாக விளையாட்டு போட்டி வீடியோ எடுக்கிறவங்களையெல்லாம் பெரிய வீரங்கள் மாதிரி பிடிச்சு போடுறீங்க. இப்போ இதை நீங்கள் ஏன் குரல் கொடுக்கல? அதுவும் இந்த பெண்கள் தினத்துக்கு முன்னா ஒரு பெண் பிள்ளைக்கு சுதந்திரம் இல்லை, அது ஓடி போய் வீட்டுக்குள்ள ஒழிகின்றது. இதை தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லை, எங்களுடைய மண்ணில் யாரும் இல்லை. இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு முடியல. ஆனால் வேற விஷயங்களுக்கெல்லாம் மாறாங்க. தட்டி கேட்கறதுக்கு பெரிய பெரிய விஷயத்தை பற்றிலாம் கதைக்க வலிக்கிறாங்க. இந்த பெண்கள் தினத்தில் ஒரு பெண் பிள்ளையினுடைய பாதுகாப்பு, ஒரு பெண்களுடைய விருப்பத்துக்கு எதிராக நீங்கள் ஒரு காணொளி எடுக்கிறதுக்கு முற்படுறீங்க. அதை நீங்கள் ஒரு காணொளி எடுத்து அதையும் ஒரு உங்களுடைய யூடியூப்புக்கு கண்டென்ட்டாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. இதையெல்லாம் பார்த்து கொண்டு இந்த சமூகம் இருக்கின்றது. இந்த சமூகம் என்னத்துக்கு இருக்கிறது? இது இந்த தங்களுக்கு உதவி கிடைக்காதுன்றக்காக இருக்கின்றதா? இதை யார் கேட்கிற தட்டி? யாராவது தட்டி கேட்டால் அவங்களுக்கு உடனடியாக மிரட்டல் போகின்றது. உங்களுக்கு எல்லாரும் விளங்கியிருக்கு நான் யாருன்றது. எனக்கு சொல்றது பெயர் சொல்றது எனக்கு பயம் இல்லை. ஆனால் நான் பெயர் சொல்ல முடியாது. என்னன்னு சொன்னால், இளைஞனுடைய சட்டப்படி ஒரு என்ன குற்றம் செய்திருந்தாலும் அவருடைய பெயரோ அல்லது அவருடைய புகைப்படமோ அவருடைய தனிப்பட்ட விடயங்களோ பகிர்ந்தால் அது சட்டப்படி குற்றம் என்பதால் நான் சட்டத்தை மதித்து அவர்கிட்ட பேரை சொல்லல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாருன்னு சொல்லி. நான் உங்களை பார்த்து தான் கேட்குறேன்.
சாதாரணமாக வந்து சும்மா முரண்படக்கூடிய சாதாரண அறியாமையால சட்டம் தெரியாம முரண்படுற அப்பாவிகளை தூக்கி சேட்டு எல்லாத்தையும் கிழிச்சு நீங்கள் உள்ளுக விளக்கமறியல வைக்கிற இந்த சமூகத்துக்கு இந்த மாதிரியான சமூக விரோத செயல்கள் செய்யக்கூடிய பெண்களுக்கு எதிரான வேலைகள் செய்யக்கூடிய இந்த நபர்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? இன்றைக்கு பெண்கள் தினம் ஆனா ஒரு பெண் பிள்ளை வந்து தன்னை காணொளி எடுக்க வேண்டாம்னு சொல்லி ஓடிப்போய் உள்ளே ஒளிகின்றார். ஆனா அந்த பிள்ளைய வந்து வசப்பாடி அந்த காணொளி எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் முற்படுகின்றார். அதுவும் எங்களுடைய மண்ணில். இதுக்கு இந்த சமூகத்திடமிருந்து எனக்கு பதில் வேண்டும். நன்றி.